இந்தாங்க மேடம். டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் சைன் பண்ணி கொடுங்க மேடம். ப்ளீஸ் மேடம். என்ன இதுல போட்டோ ஒட்டாம இருக்கு? போட்டோ இல்லாம நான் சைன் பண்ண மாட்டேன். மேடம் இருக்கு மேடம். போட்டோ இருக்கு மேடம். சாரி, பர்ஸ்ல வச்சிட்டேன். ஆனா இது ஒட்டணுமே. ஒட்டில மேடம். ரொம்ப நன்றி மேடம். நான் லைஃப் லாங் ஃபுல்லா இத மறக்க மாட்டேன் மேடம். நான் வரேன் மேடம். கொஞ்சம் இருங்க. மேடம். அந்த பொண்ணு உங்க வைஃபா? ஆமாங்க மேடம். இவ்ளோ ரிஸ்க் எடுத்து உங்க வைஃபை எக்ஸாம் எழுத வைக்கிறீங்க. அதுவும் அரியர் எக்ஸாம். இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட நான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நீங்க அவளுக்கு புருஷனா கிடைக்க அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல மேடம். அவ எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் மேடம் கொடுத்து வச்சிருக்கணும். கிரேட். உங்க வைஃப் நல்லபடியா எக்ஸாம் எழுதட்டும். நீங்க ரெண்டு பேரும் என்னன்னைக்கும் நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். பாத்து போங்க. ஓகே. ஹெல்மெட் எடுப்பா. தலையில அடிபடுக்க பாப்போம். பாரு, நம்ம அதெல்லாம் காலையில ஒண்ணும் ஹெல்மெட் பாருப்பா. செக் பண்ணுப்பா. சரி Thanks, பாத்து பாத்து. ஏமா இன்னும் 2 நிமிஷம் தான் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. ஐயோ அது பரவாயில்ல சார். ஹால் டிக்கெட் கிடைச்சிருச்சு. என்னங்க என்னாச்சு? சத்தியமா வேற கிழிஞ்சிருக்கு. ஐயோ பரவாயில்ல. என்னங்க எப்படி இந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணு ஆச்சு? இல்ல. நீ போ. வண்டியை வேகமா நான் ஓட்டிட்டு சொல்றேன். வந்தீங்களா? என்ன பேசுற நீ? நான் சொல்றத முதல்ல கேளு ப்ளீஸ். என்ன சார் இப்படி வந்திருக்கீங்க? என்னாச்சு? சார் நான் சொல்றேன் சார். இவங்கள முதல்ல உள்ள போக சொல்லுங்க சார் ப்ளீஸ். மா நீ உள்ள போங்க. எல்லாமே சார், எழுதிட்டேன். சூப்பர் சார். இவங்க இன்னைக்கு எக்ஸாம் எழுதுறது இம்பாசிபிள் நினைச்சேன். ஆனா நத்திங் இஸ் இம்பாசிபிள்னு புரிய வச்சிட்டீங்க. உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்னொரு வழி இருக்குன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும் சார். தேங்க் யூ so much சார். பரவாயில்ல சார். தேங்க்யூ சார். சரிம்மா. அம்மா நில்லுங்க ப்ளீஸ்மா, என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தெரியாம உங்களை அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டேன். நீங்க வரமாட்டேன்னு எவ்வளவோ சொன்னீங்க. ஆனா நான் தான் அது புரியாம உங்களை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனதால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு.